மகாராஷ்டிராவில் மேலவைக்கான 11 இடங்களுக்கு நாளை தேர்தல் நடப்பதால் தேசத்தின் பார்வை மகாராஷ்டிராவின் பக்கம் திரும்பியிருக்கிறது. 2019 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் 2 முறை ஆட்சி கவிழ்ந்திருக்கிறது. 3 முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றனர். 2.5 ஆண்டுகளுக்கு முன்னர் மகாராஷ்டிராவில் மேலவைக்கான தேர்தல் நடந்தபோதுதான் முதல் அரசியல் திருப்பத்தை சந்தித்தது மகாராஷ்டிராவின் அரசியல் களம். அப்போது காங்கிரஸ், பிளவுபடாத சிவசேனா மற்றும் பிளவுபடாத தேசியவாத காங்கிரஸ் ஒரே அணியில் இடம்பெற்றிருந்தன. ஆனால் இந்த கூட்டணியின் எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். அதுதான் உத்தவ் தாக்கரேவின் அரசு கவிழ முதல் படியாக இருந்தது. அதன் பின்னரே சிவசேனாவில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் ஒரு அணி இருந்ததும் அந்த அணி பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களித்ததும் வெளிச்சத்துக்கு வந்தது. தனக்கு ஆதரவு தெரிவித்த 50 எம்எல்ஏக்களுடன் ஏக்நாத் ஷிண்டே வெளியேற 2ஆக பிளவுபட்டது சிவசேனா. உத்தவ் தலைமையிலான அரசும் கவிழ்ந்தது. அதன் பின்னர் புது கூட்டணி உருவாகி ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவின் முதலமைச்சராகவும் பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றனர். சிவசேனா கட்சி பிளவை தொடர்ந்து மகாராஷ்டிராவின் மற்றொரு முக்கிய பிராந்திய கட்சியான தேசியவாத காங்கிரசும் 2ஆக பிளவுபட்டது. ஒரு அணி சரத்பவார் தலைமையிலும் மற்றொரு அணி அஜித் பவார் தலைமையிலும் செயல்பட தொடங்கியது. கட்சியை பிரித்து வந்து தங்கள் கூட்டணியில் இணைத்ததால் அஜித் பவாருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கினர் ஷிண்டே மற்றும் பட்னாவிஸ். அதன் பின்னர் மகாயுதி கூட்டணியில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஒரே அணியில் இடம்பெற்றனர். இன்னொரு பக்கம் மகாவிகாஸ் அகாதி கூட்டணியில் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா மற்றும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஒரே அணியில் இடம்பெற்றனர். யார் கட்சியின் உரிமையை கொண்டாடுவது என்று எழுந்த சிக்கலில் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவிற்கும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும் கட்சிகளின் அங்கீகாரத்தையும் சின்னத்தையும் வழங்கியது தேர்தல் ஆணையம். இது மகாவிகாஸ் அகாதி கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. அதிக எதிர்பார்ப்புகளுடன் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மகாயுதி கூட்டணியை பின்னுக்கு தள்ளி அதிக இடங்களை வென்று செல்வாக்கை நிரூபித்தது மகாவிகாஸ் அகாதி கூட்டணி. அதைத் தொடர்ந்துதான் இப்போது மகாராஷ்டிரா மேலவைக்கான 11 இடங்களுக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. மகாயுதி கூட்டணி 9 வேட்பாளர்களையும், மகாவிகாஸ் அகாதி 3 வேட்பாளர்களையும் முன்மொழிந்திருக்கின்றனர். பாஜக அதிகபட்சமாக 5 வேட்பாளர்களையும், ஷிண்டே மற்றும் அஜித் பவார் தலா 2 வேட்பாளர்களையும் முன்னிறுத்திருக்கின்றனர். இன்னொரு புறம் காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே சிவசேனா தலா 1 வேட்பாளரை முன்னிறுத்திருக்கிறது. தேசியவாத காங்கிரஸ் தங்கள் கட்சியிலிருந்து வேட்பாளரை களமிறக்காமல் மகாராஷ்டிராவின் மார்க்சிய அரசியல் பேசும் கட்சியான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறது. வேட்புமனுவை யாரும் திரும்ப பெறாததால் இந்த 12 பேரும் நாளை தேர்தலை சந்திக்க இருக்கின்றனர். மேலவைக்கான தேர்தல் பொறுத்தவரைக்கும் 11 இடங்களுக்கான போட்டியில் 11 வேட்பாளர்களுக்கும் மேல் களமிறக்கப்பட்டால் முன்னுரிமை வாக்குமுறைப்படி தேர்தல் நடத்தப்படும். இதில் மகாராஷ்டிராவின் சட்டமன்ற எம்எல்ஏக்களிடமிருந்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படும். 288 எம்எல்ஏக்கள் கொண்ட மகாராஷ்டிராவின் சட்டசபையில் தற்போது 274 பேர் மட்டுமே உள்ளனர். எம்எல்ஏக்கள் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பி ஆனது, மரணம் அடைந்தது மற்றும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது போன்ற காரணங்களால் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. மேலவையில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை, எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை இரண்டையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரு வேட்பாளர் வெற்றி பெற 23 முன்னுரிமை வாக்குகள் பெற வேண்டும். அதன்படி பார்க்கும்போது ஆளும் மகாயுதி கூட்டணி 9 இடங்களிலும், மகாவிகாஸ் அகாதி கூட்டணி 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுவிட முடியும். உத்தவ் தாக்கரே இந்த தேர்தலுக்காக தன்னுடைய தீவிர ஆதரவாளரான மிலிந்த் நார்வேக்கரை களமிறக்கியிருக்கிறார். மிலிந்த் நார்வேக்கரை பொறுத்தவரையில் கட்சி பாகுபாடின்றி அனைத்து அரசியல்வாதிகளிடமும் நல்ல நட்பில் இருப்பவர். மகாவிகாஸ் அகாதி கூட்டணியிடம் இருக்கும் எம்எல்ஏக்களை கணக்கில் கொண்டு பார்க்கும்போது முதல் முன்னுரிமை வாக்குகள் படி இந்த கூட்டணியில் இருந்து 2 தேர்ந்தெடுக்கப்படுவர். ஆனால் மிலிந்த் நார்வேக்கரை களமிறக்கி இருப்பது கேம் சேஞ்சராக இருக்கலாம் என்றும் பாஜக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட அவருக்கு ஆதரவாக வாக்களிக்கும் வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிய வருகிறது. அது மட்டுமில்லாமல் மக்களவைத் தேர்தலில் பின்னடைவை தொடர்ந்து மகாயுதி கூட்டணியில் இருக்கும் பல எம்எல்ஏக்கள் கட்சி தாவும் வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் உலா வந்தன. சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே இருப்பதால் எம்எல்ஏக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள இந்த மேலவைத் தேர்தல் ஒரு ட்ரெய்லர் போல பார்க்கப்படுகிறது. அதே நேரம் பாஜக அக்கட்சியின் தேசிய செயலாளரான பங்கஜா முண்டேவை களமிறக்கி இருக்கிறது. இவர் நடந்து முடிந்த மக்களவைத் தொகுதியில் பீடு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மேலவைக்கான தேர்தல் சுமூகமாக நடந்தேறுமா, இல்லை ஏதேனும் அரசியல் ட்விஸ்டுகள் காத்திருக்கிறதா என்பதே தற்போதைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.